இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வான்மதி, கடைய பாத்தியா? அப்படியே ஜொலிக்குது. ஏண்டி, சம்மந்தி அம்மா இம்மா பெரிய கடைய வாங்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பெரியமா, இவ்ளோ பெரிய கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரு? நான் தான். ஏய், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சு நிக்கிறேன். அம்பாசடர்னா காரு தானடி. பழைய காரி அந்த அம்மா உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ஐயோ பெரியமா, அது இல்ல. நான் இந்த கடையோட அடையாளம். இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின் தான் பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கடைக்கு நான் தான். கடைக்கு அடையாளனா அப்ப நீதான் ஓனரா? இது நல்லா கீதே. கண்ணாலம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு கடையோடு கொடுப்பாங்க போலகுது. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. அண்ணாமலை ஆண்டி கிட்ட கேப்போம். பெரியமா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி, நியாயமா பிராண்ட் அம்பாசிடர் நான் இருக்கும்போது போஸ்டர்ல என் பேரும் இல்ல, என் போட்டோவும் இல்ல. அக்கா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அக்கா. ஏய், உனக்கு என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. ஆண்டி, என்ன உங்க வீட்டு மருமகளா தான் நீங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க எனக்கு பெரிய இடத்துல வரன் பார்க்க போறீங்க. மாப்பிள்ளை வீட்டுல என்ன பத்தியும் என் வசதிய பத்தியும் கேட்பாங்கல்ல. சோ இந்த கடைய வெண்ணிலாக்கு இல்லாம எனக்குன்னு சொன்னதானே சரியா இருக்கும். வான்மதி, இதெல்லாம் பேச நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி, அக்கா அக்கா, நீ அப்பா அம்மா கூட இரு, நான் வந்துடுறேன். என்ன வெண்ணிலானா நம்மள அவாய்ட் பண்றா? வருண், ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன வருண், புதுசா கடை ஓபன் பண்றீங்க, அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்றீங்க, யார் யாரையோ கூப்பிடுறீங்க. ஆனா நீங்க லவ் பண்ற என்னையே கூப்பிடல. சரி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சேன்னு நானா வந்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? என்ன பழக்கம் வருண் இது? இதுதான் உங்க பாரம்பரியமா? பரவாயில்லையே, என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஒருவேளை உண்மையாதான் லவ் பண்ணிருக்க போல. ஒண்ணுல, உங்க அம்மா இன்னைக்கு 11 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாமே. அந்த 11ல நம்மள ஒரு ஜோடியா இருக்கலாமேன்னு தான். ஏய், நீ பாரு சாரா, ஆல்ரெடி இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நீ வேற தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அமைதியா போயிடு. ஐயோ வருண், உங்க குடும்பத்துல ப்ராப்ளம் இல்லனா தான் ஆச்சரியம். சரி, அதை விடு. இன்னைக்கு நம்ம கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். நீயும் ரெடியா இரு. ஏய், உன்கிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல. நீ எங்க வேணாலும் போ வருண், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏன் பொண்ணுடி நீ? நீ இங்க என்ன பண்ணினுகிற? வான்மதி எங்க? உங்க பொண்ணு நீங்க ஆரம்பிக்கும் போதே போயிட்டா. ஐயே, இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. போய் அம்மா கிட்ட போட்டு குத்துருவானோ? அவங்கதான் என் பொண்ணுக்கு வரம் பாக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டவ பொண்ணுக்கு நான் ஏன் வரம் பாக்கணும்னு சொல்லிட்டா என் மக வாழ்க்கை என்ன வருது? எப்படியாவது சமாளிக்கணுமே. உத்தமரே, நீங்க ஏதோ தப்பா கேட்டுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். அவ விச்சு மாமா பொண்ணுதான். நேத்து வான்மதி என்ன டபாய்ச்சு அசிங்க பத்திட்டா. அதான் நான் பதிலுக்கு, அதுக்குள்ள அவ எங்கேயோ போயிட்டா. மத்தபடி நீங்க கேட்டது எதுவுமே உண்மை இல்ல. நான் வரேன். என்னடா இது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. முதல்ல மச்சான் கதையை முடிச்சு விடுவோம். என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு? கல்யாணம்ல, கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வர வேணாமா? இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது.
என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தானே இவ்ளோ பிளான் பண்ண. இப்போ இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பினதுக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு முழுசா கேளுங்க. இன்னைக்கு ஏன் கல்யாணம் நடக்காதுன்னா, எந்த அம்மன் சிலைக்கு முன்னாடி பூஜை பண்ணி 11 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த சிலையை காணும். அதை கண்டுபிடிக்க தான் அந்த வருண் போறான். அவன் கூட வெண்ணிலாவும் போறா. அப்போ இன்னைக்கு என்னோட கல்யாணம் நடக்காதா? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? அவசரப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கும். அதுவும் எங்க அத்தை சம்மதத்தோடவே நடக்கும். என்ன வளர்றீங்க? அவங்க தான் என் மேல கோவமா இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க சம்மதிப்பாங்க? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு அந்த 11 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கலனா எங்க அத்தைக்கு பெரிய அவமானம் ஆயிடும். சோ இந்த கல்யாணம் நடந்தாகணும். எங்க அத்தை மானம் காப்பாத்தப்படணும். அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். நானா? என்ன பண்ணணும்? அந்த வெண்ணிலா எப்படியாவது சிலையை எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிதான் வருண் கூட போயிருக்கா. ஏற்கனவே அண்ணாமலத்தை வீட்டுல என்ன நடந்தாலும் அவ தான் காரணம்னு சொல்றாங்க. அவ மட்டும் அந்த சிலையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா அவ்வளவுதான். வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் அவள்கிட்டே கொடுத்துருவாங்க. ஆனா அதுவே வெண்ணிலாக்கு பதில் நீ போய் சிலையை கொண்டு வந்தா? என்ன கல்யாண ஜோடியெல்லாம் ரெடியா இருக்கீங்க போல. இன்னுமா இவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க? என்ன புரியலையா? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க அம்மன் சிலையெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்க பூஜையும் நடக்க போறதில்ல, உங்க கல்யாணமும் நடக்க போறதில்ல. இப்படி ஏதாவது சொன்னாதான் மக்கள் வருவாங்கன்னு பொய் சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. காசு சம்பாதிக்க இப்படிதான் ஏதாவது சொல்லி ஏமாத்துவாங்க. இவ சொல்றதை யாரும் நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க அண்ணாமலை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. இதென்ன புதுசா இவ ஒரு பிளான் பண்றா? ஏமா அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இன்னும் பூஜை ஆரம்பிக்கல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். சிலை இல்லாம எப்படி ஆரம்பிப்பாங்க? முதல்ல சிலையை காட்ட சொல்லுங்க. சிலை கண்டிப்பா உள்ள இருக்கு. சொன்ன நேரத்துல இந்த பூஜையும் நடக்கும், இந்த கல்யாணமும் நடக்கும். நம்புங்க சார். உங்களை நாங்க நம்புறோம். ஆனா இவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. அதானே, சிலை இல்லைன்னு தான் அந்த அண்ணாமலை மேடமே ஸ்பாட்டை விட்டு போயிட்டாங்களே. அதானே, அவங்களையும் காணா. என்ன சார், ஏழை என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இல்லாத சிலையை இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களா?